Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 116. First slide பார்க்கலாம். 2 of 3 farm bills that the government say will bring major reforms for farmers were passed in Rajya Sabha on Sunday amid unprecedented costs. விவசாயிகளுக்கு பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என்று அரசாங்கம் கூறும் 3 வேளாண் மசோதாக்கள் இதுவரை இல்லாத அளவு குழப்பங்களுக்கு மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை மாநிலங்கள் அவையில் நிறைவேற்றப்பட்டன. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் என்னென்னா மேஜர் ரிஃபார்ம்ஸ்னால் பெரிய சீர்திருத்தங்கள். ஸோ அன்பிரசிடென்டட் காஸ் அப்படின்னா இதுவரை இல்லாத அளவு குழப்பங்களுக்கு மத்தியில். ஸோ விவசாயிகளுக்கு பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என்று அரசாங்கம் கூறும். ஸோ the government says will bring major reforms for farmers. So விவசாயிகளுக்கு பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வரும். அந்த விவசாயிகள்னா farmers பெரிய சீர்திருத்தங்களை மேஜர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரனா will bring என்று அரசாங்கம் கூறும். கவர்மெண்ட் சேஸ் வேளாண் மசோதாக்களில், அதாவது ஃபார்ம் பில்ஸ்னு வேளாண் மசோதாக்களில் 3 வேளாண் மசோதாக்களில் 2னா 2 of 3 ஃபார்ம் பில்ஸ் இதுவரை இல்லாத குழப்பங்களுக்கு மத்தியில் அமிட் அன்பிரசிடென்டட் காஸ் அப்படின்னா அமிட்னா மத்தியில், அன்பிரசிடென்டட்னா இதுவரை இல்லாத அளவு, எப்போதும் இல்லாத அளவு, காஸ் அப்படின்னா குழப்பங்கள், அன்பிரசிடென்டட் காஸ்ட்னா இதுவரை இல்லாத குழப்பங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சண்டே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. மாநில ராஜ்யசபா நிறைவேற்றப்பட்டன வேர் பாஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் ஸ்லைட் தான். அப்போசிஷன் மெம்பர்ஸ் கிளைம்பிங் எ டேபிள், ஃப்ளிங்கிங் எ ரூல் புக் அண்ட் டேரிங் எ பேப்பர்ஸ் அண்ட் ரிப்பிங் அவுட் மைக்ஸ். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேலையில் ஏறி விதி புத்தகத்தை எறிந்து காகிதங்களை கிழித்து மைக்குகளை பிடுங்கி எறிந்தனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்னா அப்போசிஷன் மெம்பர்ஸ் மேஜையில் ஏறி, கிளைம்பிங் எ டேபிள் அப்படின்னா மேஜையில் ஏறி, விதி புத்தகத்தை கிழித்த, ரூல் புக்னா விதி புத்தகத்தை ஏறி, ஃப்ளிங்கிங்னா எறிந்து, ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட் ஃப்ளிங்கிங், டேரிங் அப் பேப்பர்ஸ்னா காகிதங்களை கிழித்து, ரிப்பிங் அவுட் மைக்ஸ்னா மைக்குகளை பிடுங்கி எறிந்தனர். ரிப்பிங் அவுட்னா பிடுங்கி எறிதல், ஃப்ளிங்கிங்னா எரிந்து, புத்தகத்தை எரிந்து, ஃப்ளிங்கிங் ரூல் புக்னா விதி புத்தகத்தை எரிந்து. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோடைய கண்டினியூஷன் ஸ்லைட் தான் இந்த வேளாண் மசோதா இப்போ நிறைவேற்றப்பட்டல, அதுக்கு ரிலேட்டட் ஸ்லைட்ஸ். 8 members were suspended today for unruly conduct, but the refusal to leave the house led to 5 adjournments of the Rajya Sabha. கட்டுக்கடங்காத நடத்தை காரணமாக 8 உறுப்பினர்கள் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் சபையை விட்டு வெளியேற மறுத்தது மாநிலங்களை 5 ஒந்தி வைப்புக்கு வழிவகுத்தது. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டு அன்ட்ரூலி கண்டக்ட் அப்படின்னா கட்டுக்கடங்காத நடத்தை, அது ஒரு அட்ஜார்ன்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒத்தி வைப்பு. ஸோ 8 members were suspended today for, அதாவது 8 உறுப்பினர்கள் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டனர். வேறு சஸ்பெண்ட் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். கட்டுக்கடங்காத நடத்தின அன்ரோலி கான்டாக்ட் காரணமாக. ஆனால் அவர்கள் சபையை விட்டு வெளியேற மறுத்தது. பட் their refusal to leave the house, அதாவது ரிஃப்யூசல்னா மறுத்தது, லீவ் த ஹவுஸ் அப்படின்னா சபையை விட்டு வெளியேற, ரிஃப்யூசல்னா மறுத்தது, லெட் டு அப்படின்னா வழிவகுத்தது, 5 adjournments அப்படின்னா 5 ஒத்திவைப்புக்கு, ராஜ்யசபானா என்னன்னா மாநிலங்கள் அவை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோடைய ரிலேட்டட் ஸ்லைட் தான். The Farmers Production Trade and Commerce Promotion and Facilitation Bill seeks to give
farmers the freedom to sell their produce anywhere in the country. ஸோ உழவர் உற்பத்தி தொழில் மையம் தொழில் மற்றும் வர்த்தகம், அதாவது ஊக்குவிப்பு மற்றும் வசதி மசோதா விவசாயிகளுக்கு நாட்டில் எங்கும் தங்கள் விளைபொருட்களை விற்க சுதந்திரம் வழங்க முற்படுகிறது. ஸோ அதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னா ப்ரொமோஷன் ஊக்குவிப்பு மற்றும் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னா வசதி. இந்த பில் அப்படின்னா மசோதா. ஸோ உழவர் உற்பத்தி தொழில் மற்றும் வர்த்தகம், அதாவது உழவர்னா ஃபார்மர், ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் அதாவது ட்ரேட்னா தொழில் மற்றும் வர்த்தகம் அல்லது வாணிபம் அப்படின்னா காமர்ஸ். உழவர் உற்பத்தினா ப்ரொடியூஸ், தொழில் மற்றும் வர்த்தகம். ப்ரொமோஷன் ஃபெசிலிட்டேஷன்னா ஊக்குவிப்பு மற்றும் வசதி. மசோதானா பில், அந்த மசோதா. seeks to give farmers the freedom to sell, அதாவது அந்த freedom to sell அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளை பொருள். freedom to sellனா விற்க சுதந்திரம் வழங்குறது. அந்த டு செல்னா விற்க, ஃப்ரீடம்னா சுதந்திரம். ஓகேவா? அதுக்கு பிறகு தேர் ப்ரொடியூஸ் அப்படின்னா அவர்களுடைய விளை பொருட்கள். ப்ரொடியூஸ்னு விளை பொருட்கள். எனிவேர் இந்த கண்ட்ரி என்ன எங்கும், எனிவேர்னா எங்கும், நாட்டில் எங்கும். ஸோ seeks to give farmers the freedom to sell their produce anywhere in the country அப்படின்னா விவசாயிகளுக்கு நாட்டில் எங்கும் தங்கள் விளைபொருட்களை விற்க சுதந்திரம் வழங்க முற்படுகிறது. அதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ அதோட கண்டினியூஷன் ஸ்லைட் தான். ஃபார்மர்ஸ் அதாவது எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் அஷூரன்ஸ் பில் எனேபிள்ஸ் ஃபார்மர்ஸ் டு கெட் ஏ கான்ட்ராக்ட் with exporters and large retailers for the sale of future farming produce at pre-agreed price. ஸோ விவசாயிகள் அதிகாரமளித்தல், எம்பவர்மெண்ட்னா அதிகாரமளித்தல் மற்றும் ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு. விலை உறுதி மசோதா அப்படின்னா ப்ரைஸ் அஷூரன்ஸ் பில். விவசாயிகள் ஏற்றுமதியாளர்கள், ஸோ விவசாயிகள் விவசாயிகளுக்கு ஏற்றுமதியாளர்கள் அல்லது பெரிய சில்லறை விற்பனையாளர்களுடன், அதாவது ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ், பெரிய சில்லறை விற்பனையாளர்கள்னா லார்ஜ் ரீட்டைலர்ஸ் எதிர்கால விளைபொருட்களை முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையில், அது எதிர்கால விளைபொருட்கள்னா ஸோ ஃபியூச்சர் ஃபார்மிங் ப்ரொடியூஸ் அப்படின்னா எதிர்கால விவசாய விளைபொருட்கள். எதிர்காலனா ஃபியூச்சர், ஃபார்மிங்னா விவசாய, ப்ரொடியூஸ்னா விளைபொருட்கள். முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்ட அட் எ ப்ரீ அக்ரீட் ப்ரைஸ். ஸோ அதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ப்ரீ அக்ரீட்னா முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்ட அப்படின்னு மீனிங். ப்ரைஸ்னா விலை. விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம். ஸோ விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம். ஃபார் த சேல் அப்படின்னா விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கிறது. ஸோ எனேபிள்ஸ் ஃபார்மர்ஸ் டு கெட் இன்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தம் செய்வதற்கு எனேபிள்னா வழிவகுக்கிறது. விவசாயிகள் ஃபார்மர்ஸ் டு கெட் இன்டு கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம் செய்வதற்கான ஒப்பந்தம், அதாவது விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம். இந்த கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம். ஓகேவா? விற்பனை செய்வதுன்னா ஃபார் த சேல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ we belonging to diverse political parties cutting across India's political and geographical spectrum bring this representation to you, respectfully draw your urgent attention to the absolute and total murder of democracy, said the letter to President. ஸோ இந்த ஃபைட் பண்ண எதிர்கட்சி மெம்பர்கள் எல்லாமே ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த லெட்டர் எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்தியாவில் அரசியல் மற்றும் புவியியல் நிறமாலையை குறைக்கும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த நாங்கள் இந்த பிரதிநிதித்துவத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறோம்.
ஜனநாயகத்தின் முழுமையான கொலைக்கு உங்கள் அவசர கவனத்தை மரியாதை இருக்க இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஸோ இந்தியாவின் அரசியல் மற்றும் புவியியல் நிறமாலை, இந்தியாவின் அரசியல் அப்படின்னா நிறமாலையை குறைக்கும். ஸோ வி டைவர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ வி பிலாங்கிங் டு த டைவர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது டைவர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த. கட்டிங் இந்தியன் பொலிட்டிக்கல் அப்படின்னா இந்தியாவின் அரசியல் மற்றும் ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெக்ட்ரம்னா புவியியல் நிறமாலையை கட்டிங்னா குறைக்கும். நாங்கள், அதாவது இந்தியாவின் அரசியல் மற்றும் புவியியல் நிறமாலையை குறைக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அப்படின்னா வி பிலாங்கிங்னா சேர்ந்த, பிலாங்கிங் டு டைவர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பிலாங்கிங் டுனா பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த, பிலாங்கிங் டு டைவர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். கட்டிங் அக்ராஸ் இந்தியாஸ் பொலிட்டிக்கல்னா கட்டிங்னா குறைக்கும். அக்ராஸ் இந்தியன் பொலிட்டிக்கல்னா இந்தியாவின் அரசியல் மற்றும் ஜியோகிராபிக்கல் ஸ்பெக்ட்ரம்னா புவியியல் நிறமாலையை குறைக்கும். பிரிங் திஸ் ரெப்ரசன்டேஷன் டு யூ. ஸோ இந்த பிரதிநிதித்துவம் உங்களிடம் கொண்டு வருகிறது. இந்த ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கொண்டு வருகிறோம். பிரிங் திஸ் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வருகிறோம். ஜனநாயகத்தின் முழுமையான கொலைக்கு, அதாவது டோட்டல் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி, உங்கள் அவசர கவனத்தை, அதாவது அர்ஜென்ட் அட்டென்ஷன், மரியாதையுடன் இருக்க, ரெஸ்பெக்டிவ்லி ட்ரா யுவர் அர்ஜென்ட் அட்டென்ஷன்னா மரியாதையுடன் ஈர்க்க, உங்கள் அவசர கவனத்தை மரியாதையுடன் நினைக்க. அர்ஜென்ட் அட்டென்ஷன் அவசர கவனம், மரியாதையுடன் ஈர்க்க அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ட்ரா. இந்த கடிதத்தினை எழுதியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். செட் தி லெட்டர் டு த பிரசிடென்ட். Thank you for watching, friends. If you like this video, please share, subscribe and click the bell icon. Thank you, friends. Thank you for watching.